ஹாய் ஆல் மாயா ஃபேன்ஸ். இன்றைக்கி மாயா சீரியலோட 30th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சாந்தியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. சாந்தி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கண்ணாசந்து தூங்கிடுறா. அப்போ வீட்டுக்கு வந்து அர்ஜுன் வரான். அர்ஜுன் வந்து ஒரு கப்பில் வந்து டீ எடுத்துகிட்டு வந்து போட்டு டேபிள் மேலே சத்தமாக வைக்கிறான். அந்த சத்தத்தில் கூட சாந்தி எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் அவளோட விரலை எடுத்து அந்த டீ கப்புக்குள்ளே விட்டு அவளை எழுப்பி விடுறான். சாந்தி எழுந்தவொடனே அர்ஜுனை போட்டு ஒரே திட்டுறா. அர்ஜுன் சொல்கிறான், இதுதான் உன் பிஸியாக ஒழுங்காக என் கூட கிளம்பி டீ குடிக்கவா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சாந்தி முடியாதுன்னு சொல்கிற ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ரெண்டே சாய்ஸாக இருக்குது, ஒழுங்காக என் கூட கிளம்பி டீ குடிக்கவா இல்லை இந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சாந்தி வேலையை தான் செய்கிறா. டீ கப் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு டீ குடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி உன் விரலை நீ கழுவுனியா, ஏற்கனவே இதில் உன்னோட விரலை விட்டல, ஸோ இதுக்கு முன்னாடி நீ கை கழுவி இருந்தியான்னு கேட்டு அவளை கலாய்க்கிறான். சாந்தி கேட்குறா, நீ வந்து பார்ட்டி பண்ண போறேன்னு சொன்னி ஏன் போல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறான், நீ இல்லாமல் எப்படி பார்ட்டி நல்லா இருக்கும், போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாந்தி அப்படி சிரிக்கிறா. மறுபடியும் அர்ஜுன் சொல்கிறான், நீ இல்லைனா நான் யாரை வெறுப்பேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் வந்து வெளியே வரான் வீட்டுக்கு கிளம்ப. சாந்தியோட அப்பா வந்து அர்ஜுனை பார்த்துட்டு டம்ளரில் தண்ணி ஊற்றும் போது தண்ணி கீழே சிந்துருது. சாந்தியோட அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன், நீ இனிமேல் இந்த நேரத்துக்குலாம் வரதுக்கு அலோவ் பண்ணாத, அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ என்ன சினிமாவில் அப்பா மாதிரி பேசுறீங்க, சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாற்றி இருப்பாங்களே, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, சின்ன வயசு ஆனால் இப்போ ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க. அர்ஜுனோட மனசுல சாந்தி மேலே வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்கு, பட் சாந்திக்கு அவன் மேலே காதல் இருக்கு. நீயே பார்க்கறல, அர்ஜுன் வந்து இப்போ எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு வருவா, அப்போ வந்து அவன் ஈஸியாக நம்ம சாந்தியை வந்து ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி மாயோட ஆஃபீஸில் தான் கட்டுறாங்க. அர்ஜுன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரான். அங்கே ஒர்க் பண்ணுற பியூன் வந்து அர்ஜுனை பார்த்து, சார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க, எங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு வச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. அர்ஜுனோட பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து கை வைக்கிறா கொம்பு மாதிரி. இப்போ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறான். அந்த வெளியே இருந்து வந்த பொண்ணு வந்து அர்ஜுன் கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. நீ ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேரில் ரொம்ப பெட்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் டு நைட் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட போடலாமான்னு கேட்குறா. அர்ஜுன் அந்த பொண்ணை வந்து கை கொடுத்துக்கிறாங்க. அப்படி கை கொடுக்கும்போதே டோரை திறந்துட்டு மாயா வரா. மாயா அந்த பொண்ணு அர்ஜுனும் கை கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து சொல்கிறா, கை கொடுக்கறதுனால பல வியாதிகள் பரவும்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சில வியாதிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்கிறா. உடனே அர்ஜுன் கையை எடுத்துட்டு வணக்கமுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறான். பொண்ணு சொல்கிறான், நான் நோ லிமிட்ஸ் ஏஜென்சிலேருந்து ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மாயா சொல்கிறா, என்னோட ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் கான்ஃபரன்ஸ் ரூமில் நடக்குது, ரிசப்ஷனில் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கா. மாயா போனதான் அந்த பொண்ணு கேட்குறா, இப்படி ஒரு சிடுமூஞ்சி பாஸ் கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட கேட்குறா. அதுக்கு அர்ஜுன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, என்னோட கஷ்டம் எனக்கு தானே தெரியும், ஆமாம் நான் இதை இவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பாஸே நீ வந்து சிடுமூஞ்சின்னு சொல்கிறேன் எங்கள் ஆஃபீஸில் வந்துன்னு சொல்லிட்டு சும்மா கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு அர்ஜுனை கிட்ட கூப்பிட்டு, என்னால் இன்னொன்னும் சொல்ல முடியும், அது வந்து நீ சூப்பர் ஹார்ட்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ரியாக்கு அங்கே கால் வருது. மாயா தான் உள்ளேருந்து கால் பண்ணுறா ரியாக்கு. கால் பேசிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறா, அர்ஜுன் மாயா மேம் உனக்காக 2 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாயா மேம் இன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது உனக்கு தெரியும்ல அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அர்ஜுன் ரியா கிட்ட போய், ரொம்ப நல்லாவே தெரியும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவங்க உள்ளே போனது சாந்தி அந்த ஆஃபீஸ்க்கு வரா. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் சொல்கிறா, மாயா மேடம் என்ன வர சொல்லியிருக்காங்க, நான் மகாதேவன் சார் ஆஃபீஸ்லேருந்து வரேன், இன்னைக்கு அவங்க கூட எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அர்ஜுன் எங்கே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மாயா மேம் கூட கான்ஃபரன்ஸ் ரூமில் மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாந்தி கேட்குறா, நான் வந்து அர்ஜுனோட டெஸ்கில் உட்காந்துக்கிட்டோமா வரவேற்கும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உட்காந்துக்கோங்க, ஆனால் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்கள் வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடணும், மேம் வரதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறா. சாந்தி அதுக்கு ஓகே சொல்லிட்டு உள்ளே போகிறா. அப்படி அங்கே கட் பண்ணி கான்ஃபரன்ஸ் ரூமில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க.